அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தெய்வ ஜனங்களை, தெய்வ பிள்ளைகளே, பெரியோர்களை, முதியோர்களை, சிறு பிள்ளைகளை, வாழை பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது கிடைக்கும் என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றும் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், வேலை காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், பிஸ்னஸில் உண்மையாக இருக்க வேண்டும், வீட்டு வேலையில் வேலை காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், படிப்பு காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி உண்மையுள்ள மனுஷனாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரங்க தவி இயேசுப்பா, நாங்கள் உண்மையில்லாதவர்கள இருக்கும்போது தகப்பனே, உம்முடைய கிருபையால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனே, எங்களை நீதிமான்களை மாற்றி உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றிக்கொண்டு வருகிற தகப்பனே, தினந்தோறும் நீர் கொடுத்த புதிய கிருபைகளுக்காக நன்றி இயேசுப்பா. உம்முடைய சாயலங்களை படுத்த தெய்வமே, உம்முடைய சாயலாக சுபாவத்தின் ஆண்டவர் எங்களுக்கு மாற்றுங்க ராஜா. உம்முடைய சுபாவம் எங்களுக்கு வருவது, இயேசு சுபாவம் எங்களுக்கு வருவதாக, இயேசு சுபாவம் தகப்பனே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைப்பதாக தகப்பனே. சூத்திரங்க தவறி நித்திய வாழ்வுக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்கப்பா. சூத்திரங்க தவே நன்றி ராஜா. இயேசுப்பா, எங்களை ஆண்டவரே இயேசுப்பா இரக்கம் பாராட்டுங்க ராஜா, கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இயேசுப்பா வழிநடத்துங்க தகப்பனே. மீட்பெறும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.